ஹாய்டா மிஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜியோக்கான எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் வந்து சீனியர் லவ். எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லைடா, ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பர்சன் கிச்சனில் நின்று குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. அவங்களும் போய் ஓப்பன் பண்ணிவிட்டு காய் டயாங் நீங்களா உள்ளே வாங்கடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம டயாங் தான், அம்மா எங்கே அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்டா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான், இரு நான் போய் எழுப்புறேன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, டேய் எழுந்துரு, டைம் ஆயிடுச்சு, மணி 8 ஆகுது பாரு, காலேஜுக்கு போக வேண்டாமா, ஜேகே எழுந்துரு அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. நம்ம ஜெய்கவும் 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டு படுத்துடுறான். இப்போ அவங்களும் டேய் கீழே டயாங்கும் காயம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜேகே துடிச்சு பிடிச்சி எழுந்து உக்காந்துட்டு, என்னம்மா சொல்கிற, சீக்கிரமாக எழுப்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மாவும், டேய் நான் உன்னை 7 மணிலேருந்து எழுப்பிக்கிட்டு இருக்கேன், நீ எருமை மாடு மாரி தூங்கிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு திட்டுறாங்க. நம்ம ஜேகேவும் சரி சரி விட்டுமா அப்படி சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போகிறாரு. இப்போ ஜேகே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே இறங்கி வராரு. வரும்போது காயும் டயாங்கும் நம்ம ஜேகேவை பார்த்துட்டு, நம்ம காய் தான் மச்சான் ஃபஸ்ட் இயர் ஃபிகருங்கெல்லாம் வரும்ன்ட்டு நானும் உன்னை வச்சு ஒரு ஃபிகரை உஷார் பண்ணலான்னு பார்த்தா நீ இவ்வளோ லேட்டாக வரியேடா அப்படின்னு கேட்குறாரு. அது நம்ம ஜேஏ, டேய் இங்கே பாரு, போகிறோம் ரேகிங் பண்ணுறோம் அவ்வளோதான், இந்த லவ்வு ஃபிகரை உஷார் பண்ணுறது காதல் கருமம் அதெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்த உன்னை சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போதே நம்ம டயாங்கண்ணா, டேய் நீ நிறுத்து, இப்போவே நீ இவ்வளோ லேட்டாக போகிற, ரேகிங் பண்ணுறானா, எல்லாரும் நம்ம போகிறதுக்குள்ளே கிளாஸுக்கே போய் உக்காந்துருவானுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜேகே உடனே, மச்சான் இன்னும் அவ்வளோ டைம் ஆகலடா, போகிறோம் சிறப்பாக வச்சு செய்கிறோம். ஜேகேயோட அம்மாவும் கிச்சன்லன்ட்டு ஜேகே எல்லாரும் வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஜேகேவும் ஆல்ரெடி எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்கள் கேன்டீனில் போய் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு 3 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே டயாங் காய் 3 பேருமே கேம்பஸ் உள்ள என்ட்ரு ஆகும்போது அங்கே இருக்க பொண்ணு பசங்க எல்லாம் நம்ம ஜேகேவை வாயை பொழந்து பார்க்குது. நம்ம ஜேகே அதெல்லாம் கண்டுக்காமல் பைக்கை நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு அவர் பாட்டுன்னு போய் அவர் பைக் மேலே படுத்துடுறாரு. இப்போ நம்ம காய் தான் டயாங்கிட்ட, மச்சான் இவன் என்னடா வந்தான், அவன் பாட்டுன்னு பைக்கை நிறுத்தினா படுத்துக்கிறான் அப்படின்ட்டு, பாரு காலேஜில் இருக்கிற எல்லா ஃபியரும் அவனை தான் பாயுது, ஆனால் அவன் ஒருத்தரையும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறான். நம்ம டயாங் தான் அதுக்கு, டேய் அவனை பற்றி தான் தெரியும்ல, அவன் அப்படிதான்ட்டு நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம டயாங் வந்து காயை திட்டுறாரு. அதுக்கு காயம், ஓகே ரைட்டு, நீயும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், போட்டா நான் எதனா ஃபிகர் வருதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் தான் கேட் பக்கம் டர்ன் பண்ணுறாரு. அப்போ அங்கே 2 பர்சன் செம்ம க்யூட்டாக என்டர் ஆகுறாங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம காய் தான் டயாங்கிட்ட, மச்சான் டே அங்கே பாரு 2 ஃபிகரு லக்கா வருது, இரு நான் அதை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் தான், டேய் ஒயிட் கலர் ஷர்ட் போட்ட பாப்பா, கோழி குஞ்சு இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம அந்த பக்கம் அந்த பர்சனும் என்னையா அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கு காயும், ஆமாண்டா நீ தான் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்போ அந்த 2 பர்சனும் காய்கிட்ட போகும்போதே இந்த சைடு அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்க பையன் நம்ம சுகா கிட்ட, மச்சான் சுகா நம்மளை ரேகிங் பண்ண போகிறாங்களோ, இந்த காலேஜில் தான் ரேகிங்லாம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல அப்படின்ட்டு கேட்குறாரு. இந்த பக்கம் நம்ம சுகாவும், டேய் ரேகிங்லாம் பண்ண போகிறது இல்லைடா, சும்மா கூப்பிடுறாங்க வா போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இந்த சைடு நம்ம காய் தான், டேய் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுக்கிற பையன் பப்பா கொல்லி குஞ்சி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த பக்கம் அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்க பையனும், என் பேர் ஒன்றும் கோழி குஞ்சு கிடையாது, என் பேர் பாரதிஜிமன், நீ தான் பார்க்க குரங்க மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த சவுண்டெல்லாம் கேட்டு நம்ம ஜேகே தான் எழுந்து ஓரக்கனால நம்ம ஜெமன் ஃபேஸை பார்க்குறாரு. ஜெமன் ஃபேஸை பார்த்த உடனே ஜேகே ஃப்ளாட்டு, என்னடா இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஜேகே, டேய் என்னடா நடக்குதுங்க, ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எழுந்து உட்கார்றாரு. நம்ம ஜேகே வாய்ஸை கேட்டோன்னா நம்ம ஜிம்மன் அவ்வளோதான், கத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணி அப்படியே ஒரு கல்ப் பண்ணிட்டு நீராரு. இப்போ நம்ம காய் தான், மச்சான் நான்லாம் எதுவுமே பண்ணலடா, இவன் தான் இந்த கோழி குஞ்சு தான் கத்துறான், என்னை பார்த்து குரங்குன்னு சொல்கிறான் மச்சான், என்னன்னு கேள்றா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஜேகே தான் இப்போ ஜிம்மனை பார்த்துட்டு, ஏய் குட்டச்சி உன் பேர் என்ன, ஃபஸ்ட் இயரு எங்ககிட்டே நீ எகிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஜிமன் தான், எது குட்டச்சியா, என்னை பார்த்து குட்டச்சின்லாம் சொல்கிறவளை வச்சுக்காதீங்க, என் பேர் பார்க்ஜிமன் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜேயும், முடியாது, நான் உன்னை குட்டச்சின்னு தான் கூப்பிடுவேன், என்ன பண்ணுவடி குட்டச்சி
அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஜிம்மனும் என்னை பார்த்து குட்டுச்சின்னு சொல்லாதீங்க, அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜேஏவும் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஜிம்மனுக்கு முன்னாடி போயிட்டே இருக்காரு. நம்ம ஜிம்மனும் இப்போ எதுக்கு நீங்கள் முன்னாடி வரீங்க? இல்லை இல்லை நீங்கள் அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜெய் அதெல்லாம் கேட்காம முன்னாடி போயிட்டே இருக்காரு. இதெல்லாம் நம்ம காயும் டயாங்க பார்த்துட்டு நம்ம காய் தான் டயாங்கிட்ட, மச்சான் இவன் இதெல்லாம் பண்ண மாட்டானே, என்னடா பண்ணுறான் ரேகிங்குன்ட்டு, ஏதோ அந்த பையன் மேலே காதலில் விழுந்துட்டானோ அப்படின்னு கேட்குறாரு. நம்ம டயாங் தான் தெரில மச்சான் பார்ப்போம் இரு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டயாங் தான் நம்ம சுகாவை பார்த்து, ஓய் பூனைக்குட்டி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நம்ம சுகாவும் டயாங்கிட்ட போய் நின்றுட்டு, சொல்லுங்க சீனியர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம டயாங்க சுகாவை பார்த்துட்டு, இப்போ எது நீ பயப்படுற, உன்னை நான் என்ன பண்ணேன் இப்போ அப்படின்னு ஏறாரு. நம்ம சுகாவும், இல்லை இந்த காலேஜில் ரேகிங்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரேகிங் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம டயாங் தான், இது உனக்கு ரேகிங்கா, ஜஸ்ட் கூப்பிட்டு உன் பேரை தான் கேட்டோம், அதுவே உனக்கு ரேகிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங் கேட்குறாரு. இப்போ நம்ம சுகா தான் நம்ம டயாங்கை பார்த்துட்டு, சீனியர் அவனை விட்டு சொல்லுங்க, என் ஃப்ரெண்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி என் ஃப்ரெண்டை விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சுகா நம்ம டயாங்கிட்ட சொல்கிறாரு. நம்ம டயாங்கும், இது அவன்கிட்ட நான் பேசுகிறதா, என்னால் முடியாது, அவன் சும்மாவே கத்துன்னு கத்துவான், இதில் நான் போயிட்டு அவனை விடிடான்னு சொன்னோன்னு என்னை போட்டு மிதிக்கிறதுக்கா, நான் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங் சொல்கிறாரு. இப்போ நம்ம சுகாவும் சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம டயாங் தான், ஓய் பூனைக்குட்டி நீ சிங்கிளாக கம்மிட்டடா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம சுகாவும், இல்லை நான் சிங்கிள் தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டயாங்கும், அப்போ எனக்கு ஓகே, என் ரூட்டு கிளியரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம காய் தான், எதா ஊர் ரூட்டு கிளியரா மச்சான், நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல அப்படின்னு நம்ம காய் டயாங்க பார்த்து கேட்கும்போது நம்ம டயாங் தான், ஆமாம் மச்சான், எனக்கு இந்த பூனைக்குட்டியை பிடிச்சிரு, நான் பூனைக்குட்டி மேலே காதலில் விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங்க சொல்கிறாரு. இப்போ நம்ம காய் தான், இவன் பூனைக்குட்டி மேலே காதலில் ஊன்ட்டான், அவன் கோழி குஞ்சு மேலே காதலில் ஊன்ட்டான். ஃபஸ்ட்டு டே ஃப்ரெஷரை ஃபிகரை உஷார் பண்ணணுன்னு வந்தேன்னா ஒருத்தையும் உஷார் பண்ணல, ஒருத்தனையும் உஷார் பண்ணல. ஆனால் இவனுங்க 2 பேரும் சொன்னானே காதல்லையே விழ மாட்டோம், காதல்லோ கருமோ அதெல்லாம் சொன்னானே, இவனுங்க 2 பேரும் காதலில் விழுந்து சுற்றிக்கிட்டு இருக்கானே, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம காய் தான் கத்துறாரு. இப்போ நம்ம டயாங்க சுகாவை பார்த்து, பொண்ணுக்குட்டி அப்படின்னு கூப்பிட்றாரு. நம்ம சுகாவும் சொல்லுங்க சீனியர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டயாங்கும், நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னை உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை வந்து நம்ம சுகா எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டார். இப்போ நம்ம சுகாவும், எது பார்த்தவன் லவ் பண்ணுறீங்களா, என்னை பார்த்து ஒரு ½ கூட ஆகாது அப்படின்னு சொல்லுவார். நம்ம டயாங்கும், ஆமாம் உன்னை பார்த்து ஒரு ½ கூட ஆகாது, உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், இல்லைனா வேற ஏன் குத்திக்கிட்டு போயிடுவான்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம சுகாவும் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, ஓ அப்படியா சீனியர், அப்போ நான் உங்களுக்கு யோசித்து ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா